पग सदनी पम पग मरे सा सा प मरे सदनी पम पग म प सा नि म प नि सा ग ग मरे सा सा नि सा प नि म प मरे सा नि सा रे म प पग सदनी पम पग मरे सा सा प मरे सदनी पम पग म प सा नि म प नि सा ग ग मरे सा सा नि सा प नि म प मरे सा नि सा रे म प पग सदनी पम पग मरे सा सा प मरे सदनी पम पग म प सा नि म प नि सा ग ग मरे सा सा नि सा प नि म प मरे सा नि सा रे म प நாயகன் மீண்டும் வர எட்டு திக்கும் பயந்தானே ராட்சச ராமன் என கலவை கொண்டவன் இவன் தானே He's a freaking badass man. சிங்கம் இறங்குன காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி இதுவரையில் நல்லவன் இருந்தான் இந்த கதையில ராட்சச முகம்தான் பத்தி குச்சியில எரிமலம் அவனே எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குவாமே உரைக்காத நீ பேடாசுமா ஒரு சாம ஓடிடு பேடாசுமா கோபால குறுக்கிடு
ஏதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை எதிர்த்து நில் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா லா இல்லல்லா லா இல்லல்லா லேஓ லா இல்லல்லா லா இல்லல்லா லேஓ லா இல்லல்லா லா இல்லல்லா லேஓ நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா கண்ணால் வருவதை ஏற்றுக்கொள் கால் பதிவுகள் அழியாது வான் வெளிவரை கொட்டுச் செல் உன் பரம்பரை முடிவேது விழித்தவன் தூங்க கூடாது எழுந்த பின் விழுதல் ஆகாது வராத பொழுது வருகிற பொழுது வாரிக்கொள் தராத ஒன்றை தருகிற நேரம் பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து எழுத்து நில் எதிரியே இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா ஒன்றே ஒருவனை எண்ணிக்கொள் என்றே நிஜமென ஏற்றுக்கொள் அன்பால் நினைந்தது விலகாது அதுவே இறையருள் ஒப்புக்கொள் நினைத்ததை நடத்தி முன்னேறு நிலை கட்டும் நமது வரலாறு ஏதான போதும் விடுகிற பொழுது மாறும் எல்லோருக்கும் இங்கே இனி வரும் காலம் ஆரம்பம் இது நிரந்தரம் தான் திரும்பி வா வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே
the game. You weren't born the same. I do this for my people, I don't do this for the fame. I was born with the game. You weren't born the same. I do this for my people, I don't do this for the fame. You keep chains, keep the change. Just give me my reign and leave me my lane, and just remember my name. நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து என்னோட மாமா தான் அவர் ஜெயராமன். ஆர்மிக்கு போயிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்காரு. அவர் உங்களுக்கு சாதாரணமாக இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் அவர் எங்களோட ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணனா தம்பியாக இருந்து ஒருத்தராக இருந்து என் கூடவே இருந்து வளர்ந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாருன்னு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் வாழ்க்கை பார்த்தோன்னா ஒரு சாதாரணமாக கிடையாது. நிஜமாவே வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் படித்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாதாரண வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்து மெட்ராஸில் போய் ஒரு டெம்பரரி வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆர்மிக்குள்ளே நுழைஞ்சு ஏதோ நுழைஞ்சு போயின்னு சொல்லிட்டு சாதாரணமெல்லாம் போகல. அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்து முன்னேறி ஒரு ஏதோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதோ போனோம், மிலிட்ரிக்கு போனோம், வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் வந்துடுவாங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு. ஆனால் அப்படி வரல. அங்கேயே நிறைய வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கடைசியில் வெளியே வரும்போது ஒரு சுபேதராக வெளியே வந்திருக்காரு. அது நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. ஸோ அது நிறைய பேர் பாடமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கணும் எத்தனை பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் அதெல்லாம் மேலே போயிட்டு அவ்வளோ உழைச்சி முன்னேறுவாங்கன்னு தெரியல. அது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அவர் இன்னைக்கு நம்ம ஊரில் அந்த அந்த பெருமையை கொண்டாடணும்னு சொல்லி நம்ம கூட சேர்ந்து கொண்டாடுறது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிஜமாவே வந்து அவர் இந்த நிறைவு விழாவில் இப்படியெல்லாம் நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமாக இந்த நிறைவு நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூட பங்கெடுத்து நம்ம கூட சேர்ந்து கொண்டாடுறது நம்மெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம கூட சேர்ந்து கொண்டாடுறது வந்து இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு அடுத்து இருக்கிற அவங்களோட பசங்களை கொஞ்சம் முன்னேற்றலாம். அது இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி வந்து மேலே வர்றதுங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அவர் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்னோட ஒரு 6 வருஷம் பெரியவர். ஆனால் அவர் என்ன பார்த்துக்கிட்டா அவரை விட நான் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கேன். நான் பார்த்து இது பண்ணி அவர் எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் எவ்வளோ வீக்லி ஒன்ஸு மந்த்லி ட்வைஸ் அவர் ஃபோன் பண்ணி நடந்துச்சு. அப்போ தான் யோசிப்பேன் நான் எவ்வளோ சொல்கிறதுக்கு என்ன பேசுறது எனக்கு தெரியல. அவ்வளோதான். என்ன என்ன பிரச்சனை எனக்கு புரியும். வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மாமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 28-30 வருஷம் கிட்ட சகப்பு மாதிரி படிச்சிருக்காங்க இந்தியன் ஆர்மியில். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடாது. வேலை கிடைச்சி எவ்வளோ ஒர்க் பண்ணவும் முடியாது. அவர் கிட்டத்தட்ட நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய ஸ்டெப் எடுத்து நான் ஒரு சில விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்து இன்ஸ்பயராக ஒரு சில விஷயங்கள் இப்பயும் லைஃப்பில் பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்கேன். ஆனால் முழுசாக பண்ண முடியல. டிசிப்ளின்ன்றது வந்து அவர்கிட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு மனிதர். அவர் டிசிப்ளினு, சின்சியாரிட்டி, இது இப்படி தான் பண்ணுன்றது வந்து இவரை பார்த்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்து கற்றுக்கிட்டேன். பிஃபோர் அதெல்லாம் பெருசாக எனக்கு தெரியல. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் மாமா பார்த்து ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்கேன். கொஞ்சமாக லெசன் பண்ணி கற்றுக்கிட்டே இருக்கேன். பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். நம்ம அவர் ஃபுல்ஃபில்லாக அதே பண்ணிட்டுருக்காரு. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னொரு விஷயம் வந்து நிறைய கஷ்டப்பட்டார். நான் சொன்னேன், இப்போ முடிவாக சொன்னேன், நிறைய பிளான் பண்ணலாமாம்மா. அவர் இன்னும் ஆக்சுவலி நிறைய இடம் சுற்றி பார்க்கவே இல்லை. அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதை பிளான் பண்ணி அவர் போகாத இடத்துக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகணுன்றது என்னோடய பிளானே இருக்குது. அதுக்கு ஒரு 2 மந்த் கழிச்சு வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டூராக கூப்பிட்டு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சரி, தேங்க்யூ. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இவரை பற்றி சொல்லணும்னா நீ ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் ஸ்கூல் லைஃப்லேருந்து நாங்கள் பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த ஸ்கூல் லைஃப் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் வேலை தேடின நாட்கள்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கும்போது இன்னும் கூட எங்கள் மைண்டில் வந்து போயிட்டே இருக்குது.
அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அவர் ஆர்மியில் வந்து அவர் வந்து சர்வீஸ் பண்ணார். அங்கே எப்படி இருந்தாருன்னு தெரியல, ஆனால் அந்த ஆர்மி என்ட்ரு ஆகிறதுக்கு அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டார். அதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான். அது இப்போ சொல்லி நம்ம இது பண்ண முடியாது. இந்த நேரத்தில் இது வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டது போதும். இனி இருக்கிற லைஃப் வந்து அவர் நல்ல ஸ்மூத்தாக ஜாலியாக இருக்கணும்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் ரோல் மாடலாக எல்லாரும் எடுத்துக்கிட்டு அவர் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். பெரியம்மாவும் பெரியப்பாவும் இருந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவ்வளோதான் எனக்கு சொன்னாங்க. தலையால செய்வார். அம்மா அப்பா சித்தப்பான்னு பெரிய மரியாதை வச்சு நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரு. பெரிய எப்படி நடந்துக்கணும், எல்லாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொன்னால் எல்லாத்தையும் கேட்பாரு. எங்கள் அக்கா சந்தோஷமான இடம் தான், அழுவணுங்கிற அவசியம் இல்லை. வேறு மேலே அந்த கட்டின்னு பார்த்தா அவங்க மிலிட்டரி இடம் கிடச்சிது. சரி வந்து எங்கள் கண்ட்ரி அட்டன் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு நானே அட்டன் பண்ணிருக்கிறேன். அட்டன் பண்ணாரு கலெக்ட் சார் நல்லா முடிச்சிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்மள்ட்ட வந்துட்டு இன்னொரு ரொம்ப வருத்தம். அவங்க அம்மா அவங்க அப்பா இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதனால என் தம்பி மாதிரி நான் பார்க்குறேன். என் மகனுக்கு அவங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பாக உண்மையாகவே ஒரு ஆர்மி மேனுக்கு வைஃபாக வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கை ஒத்துக்குவாங்க அப்படின்றதும் ஒரு கேள்விக்குரியது. இதுக்கெல்லாம் முன்னாடிலாம் இருக்கலாம், இப்பெல்லாம் யாரும் வந்து அதை லைக் பண்ணுறதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. இருந்தாலும் எனக்கு கிடைச்ச லைஃப் பார்ட்னர் உண்மையாகவே ரொம்ப ஒரு பெஸ்ட் லைஃப் பார்ட்னராக நான் ஃபீல் பண்ணுறேன். அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு உறுதுணையாக அவருக்கு உறுதுணையாக நானும் தான் எங்கள் வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுறோம். மாமியார் இப்போ இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குறை. இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. ஏன்னா என் பையன் வந்து இவ்வளோ தூரம் நான் அனுப்பினேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுருப்பாங்க. இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சதும், அதுவும் இத்தனை நாள் நாட்டுக்காக சேவை பண்ணாது. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் இல்லாமல் நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பார்க்குறவங்க சொல்லலாம், அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன, அவன் இப்போ புருஷன் சம்பாரிச்சு அனுப்புவான், அவளுக்கு என்ன அவனுக்கு என்ன அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்குதோ இல்லையோ ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கும் வந்து கணவனும் அப்போ எப்போ நம்மளுக்கு தேவையோ ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கோ எதுக்குமே வந்து கண்டிப்பாக 2 பேரும் வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது ஒரு அவசியம். ஆனால் அப்படி இல்லைன்னாலும் அவர் நாட்டுக்காக சேவை செஞ்சுருக்கலாம், இல்லை வீட்டுக்காகவும் போயிருக்கலாம். இருந்தாலும் அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். எப்போயுமே அவருக்கு நான் சப்போர்ட். அவர் கொஞ்சம் மனம் கலந்துட்டாலும், ஐயோ நான் இந்த விஷயத்தில் நான் இங்கே இல்லை, நீ தான் போகணும், நீ தான் செய்யணும் அப்படின்னாலும் அவள் எப்போ எங்கே போக சொன்னாலும் நான் போவேன். அதே மாதிரி அவர் என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்குவார். ரொம்ப பேர் 2 பேரும் வந்து ரொம்ப எப்பவுமே வந்து அவர் சொல்கிறத நான் செய்யறதும் இல்லை நான் சொல்கிறத டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் வந்து இது பண்ணோம். ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக கடவுளுக்கும் இல்லை எங்கள் மாமியாருக்கோ மாமனாருக்கோ எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல லைஃப் மாற்றத்தை வந்து எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. மற்ற வேலையிலலாம் பரவாயில்ல, ஒரு 60 வயசானதுக்கு அப்புறம் தான் வந்து ரிட்டைர்மெண்ட் வரும். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டு கல்யாணம் பேரன் பேத்தி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க. ஆனால் இந்த வேலை அப்படி இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பாதி தான் நாங்கள் முடிச்சிருக்கோம், இன்னும் பாதி அப்படியே இருக்குது. இன்னும் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நாங்கள் அமைச்சு தரணும். ஸோ இன்னமும் எங்களுக்கு வந்து நிறைய டியூட்டிஸ் இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சதில் நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய 30 வருஷம் ஆர்மி சர்வீஸ் நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஒரு சிலர் கை உடஞ்சி கால் உடஞ்சி என் கூட இருந்தவங்க கூட இடையில் டேமேஜ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஷேப் 1 நல்லபடியாக ஆண்டவன் அருளால் வந்து உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ஒரு சமூகம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய அந்த ஸ்டார்டிங் லைஃப்பை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 5வது வரலும் படித்தேன் நான் ஓங்கப்பாடி ஸ்கூலில். என்னுடைய 8வது வரலும் படித்தேன் பிச்சானத்த ஸ்கூலில். அதுக்கப்புறம் எல்லம்பட்டி மாமா என்னை கூட்டின்னு போயிட்டு
2 வருஷம் படிக்க வச்சார். அவர் இல்லை இப்போ. அவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த தருணத்தை. அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஊருக்கு வந்தேன். 11th 12th அணைக்கட்டில் படித்தேன். அணைக்கட்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைடா அவங்க இதுக்கு மேலாம் படிக்க வைக்க முடியாது, வேலையை தேடுன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா என்ன சென்னைக்கு கூப்பிட்டு வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 6 மாதம் அங்கே யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து 6 மாதம் அது கான்ட்ராக்சுவல் வேலை. அதுக்கப்புறம் அங்கே செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்துக்கின்னே நான் ஃபஸ்ட் டைம் ஆர்மிக்கு ட்ரை பண்ணேன் 93. அப்போது எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். கடைசியில் அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் என்னால் பாஸ் பண்ண முடியல. மறுபடியும் 94 எல்லாம் முடிஞ்சிட்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்காக கொஞ்சம் 20,000 ரூபாய் அப்போவே ஆடு வீடெல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு, அதெல்லாம் விற்று 20,000 ரூபாய் கட்டி ஃபைனலாக 94 ஏப்ரலில் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி எப்படி தான் ஓடிச்சுன்னு தெரியல, 30 வருஷம் ஓடிக்கிட்டேன். ஒரு சிலருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் எல்லப்பட்டி மாமா, ராணி அக்கா, அவங்க குடும்பத்துக்கும், அதுக்கப்புறம் எங்கள் சித்தி சத்தப்பா, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியார், இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இல்லை நான் நினச்சி கூட பார்த்துக்க முடியாது. நான் அந்த வேலைக்கு போயிருப்பேனா இல்லையா, வேறு எங்கே இருந்திருப்பேனா, டர்னிங் பாயிண்ட்டே இவங்க தான். இவங்களால் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நான் எப்போவுமே உயிர் இருக்கிறவங்க எங்கள் 3 பேர் மட்டும் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். வீட்டுக்கு போகாதீங்க, சாப்பாடு ரெடி, சாப்பிட்டு தான் இங்கேருந்து எல்லாம் போகணும். வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, இங்கே போயிட்டு சாப்பாடு ரெடியே இப்போ எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசில் தான்